இந்த கொள்கையை பள்ளி கல்வி மற்றும் கல்லூரி அல்லது உயர்கல்வி நிறுவனங்கள்ல உள்ள சீர்திருத்தங்கள்னு இரண்டு வகையா பிரிக்கலாம். முக்கியமா பள்ளி கல்வியில உள்ள சீர்திருத்தங்கள் என்னென்னு பார்க்கலாம். இது வரைக்கும் காலங்காலமா இருந்த 10+2 சிஸ்டத்தை மாத்திட்டு 5+3+3+4 புது சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சிஸ்டம் குழந்தைகளோட 3 வயசுல ஆரம்பிச்சு 18 வயசுல முடிகிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இதுல முதல் 5 ஆண்டுகள் ஃபவுண்டேஷனல் கோர்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் 3 வருஷம் இப்ப இருக்க நர்சரி அல்லது பால விகாஸ்ன்ற கல்வியாகவும், அடுத்த 2 வருஷம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ். குழந்தைகள் 3rd to 5th ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க. இந்த ஃபவுண்டேஷனல் அண்ட் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸோட எய்ம் என்னன்னா ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி. இப்ப நிறைய குழந்தைகள் 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கு அப்புறமும் சரியா எழுத படிக்க தெரியாம சின்ன சின்ன கணக்குகள் கூட போட தெரியாம இருக்கிறத பாக்குறோம். இந்த குறைபாடெல்லாம் போக்குறது தான் இதோட முக்கிய நோக்கம். இந்தியா கணிதத்துக்கு பேர் போன நாடு. ஆனா மேக்ஸ்னா இப்ப அரண்டு ஓடுறோம். என்ன பொத்தாம் பொதுவா எல்லாரையும் ஓடுறோம்னு சொல்றேன்னு கேட்காங்க. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நான்லாம் மேக்ஸ்னா 20 கிலோமீட்டர் தள்ளி கூட ஓடிடுவேன். அந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்யறது தான் இந்த 2 ஸ்டேஜோட அப்ஜெக்டிவ். இந்த ஸ்டேஜஸ்ல அதிகமா விமர்சிக்கப்படுற விஷயங்கள் என்னன்னா குழந்தைகள் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா பாடங்களையும் அவங்களோட தாய்மொழியில படிக்கணும்ன்றதுதான். இது நல்ல விஷயம் தானே. இன்னும் ஜப்பான், ரஷ்யா, ஜெர்மனி போன்ற நாடுகள்ல குழந்தைகள் அவங்களோட தாய்மொழியில தான் எல்லா பாடங்களையும் படிக்கிறது நடைமுறையிலான இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். நீங்க நினைக்கிறது 100% சரிதான். ஆனா இதுல உள்ள விமர்சனம் என்னன்னா அப்ப 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் குழந்தைகள் இங்கிலீஷ் படிக்க முடியாம போயிடும் அப்படின்றதுதான். ஆனா இந்த கொள்கையில 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கிலீஷ் இருக்காதுன்னு எங்கேயுமே சொல்லப்படல. இங்கிலீஷ் as a செகண்ட் லாங்குவேஜா கண்டிப்பா இருக்கதான் போகுது. ஒரு குழந்தை எந்த மொழியில சிந்திக்குதோ அந்த மொழியிலே படிக்கிறது நல்ல விஷயம்தான். அப்புறம் மொழி சார்ந்த இன்னொரு விமர்சனம் என்னன்னா குழந்தைகள் 3 மொழிகள் கத்துக்கணும் அப்படின்றதுதான். 2 இந்தியன் லாங்குவேஜஸ் பிளஸ் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ். அந்த ஃபாரின் லாங்குவேஜ் கண்டிப்பா இங்கிலீஷா தான் இருக்க போகுது. மீதி இருக்க 2 பிராந்திய மொழிகள்ல ஒண்ணு அந்தந்த மாநிலத்தோட தாய்மொழி தான். இன்னொரு மொழி என்னன்றதுதான் இப்ப பிரச்சனை. அந்த மொழி இந்தியாவோ, தெலுங்காவோ, கன்னடமாவோ இருக்கலாம். அது இந்த மொழி தான் அல்லது இந்தி மொழி தான் எங்கேயுமே குறிப்பிட்டு சொல்லல. தமிழ்நாட்டுல எத்தனையோ மெட்ரிகுலேஷன்ஸ், சிபிஎஸ்இ, இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் இருக்கு. அங்கெல்லாம் ஹிந்தி இன்னமும் சொல்லிக் கொடுக்கப்பட்டுட்டா இருக்கு. இது போக தட்சிணா பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மூலமா எத்தனையோ குழந்தைகள் தமிழ்நாட்டுல பிரைவேட் டியூஷன்ஸ் மூலமா ஹிந்தி படிச்சு எக்ஸாம்ஸ் எழுதிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் காசு இருக்கவங்க பண்ற விஷயம். அப்ப இல்லாதவங்க என்ன செய்வாங்க? இந்த 2 ஸ்டேஜஸ்க்கு அப்புறம் 3வது ஸ்டேஜ் 3 வருஷம் கொண்ட மிடில் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல குழந்தைகள் அவங்களோட 6th ஸ்டாண்டர்ட் to 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிப்பாங்க. இந்த ஸ்டேஜ்ல தொழில் திறன் சார்ந்த வொகேஷனல் ட்ரைனிங் கொடுக்கப்படும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஃபீல்டுலயே ஸ்ட்ரைட்டா போய் இன்டர்ன்ஷிப் கூட பண்ணலாம். அதை 10 பேக்லெஸ் டேஸ்ன்னு சொல்றாங்க. இந்த விஷயம் பெரிதும் தேவைப்படுற உலகத்தரம் வாய்ந்த ஒரு தரத்தை கல்வியில கொடுக்கும்ன்றது என் நம்பிக்கை. 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே கோடிங் கத்துக் கொடுக்கப்படும் சொல்றது இன்னொரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஏன்னா ஃபியூச்சர்ல கோடிங் இல்லாம எதுவுமே இல்லை.